நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ப்ரோ படம் பரவாயில்ல ப்ரோ, படம் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒரு ஹவர் தூங்கிட்டேன் நான். சுத்தமாக நல்லாவே இல்லை படம். பேங்க்காரங்க பண்ணுற அநியாயத்துக்கு, அது இல்லாமல் ஈராக்கில் போர் நடக்கிறதுனால டீசல் தட்டுப்பாடில் விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கடனை எப்படி வட்டி கட்டுவாங்க, தூக்க மாட்டிங்கன்னா தூங்கணும். அவங்க வாழ்க்கை கரை சேரணும்னா இந்த கரைப்படம் பார்த்தா தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொல்லவே தேவையில்ல. இசைஞானி கலைஞானி மாதிரி இவர் ஒரு நடிப்பு ஞானின்னு தான் சொல்லணும். இவர் அழுகிறப்போ நம்மளுக்கு பயங்கரமாக அழுக வருது. நடிப்பில் வேற ஒரு பரிமாணம். ஆனால் ஒரு புது விதமான நடிகரை இன்றைக்கி நான் பார்த்தேன். அதுதான் KS ரவிக்குமார். அப்பா மமிதா பைஜு அது பர்கரில் வைக்கிற அந்த இது இருக்குல்ல, என்னது அது கூட கிடையாது, கோஸு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை. இழுத்து போத்தின்னுக்கிறாங்க. வாழ்க்கையில் கரை சேர்றதுக்காக அந்த சாமி பேர் கரை சாமின்னு சொல்லி நம்ம ரூரல் ஏரியாவில் ஒரு சாமி இருக்காங்க. இந்த மாதிரி அழிஞ்சு போகிற சாமிங்க பேர்லாம் வச்சோன்னா, சொடலமாடன் கருப்பேன் இந்த மாதிரி வச்சோன்னா நம்ம மக்களுக்கு தெரியும் இப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துருக்குறாங்க, அது சாமியாக இருக்காங்கன்றது புரியும் அப்படின்னு. நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஆனால் இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய கதை மாதிரி தெரியுது. ஏன்னா ஃபோனே இல்லாமல். பட்டு பார்க்கலாம், எந்த இடத்துலையும் போர் அடிக்கும். நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் அது கேட்ச் ஆகும். மற்றபடி பொழுதுபோக்கணும் அப்படி இப்படின்னு இருக்க இப்போ ப்ளே பாய் பசங்களாம் தற்கொலை பசங்கள்லாம் இது ஏற்ற மாதிரி இருக்காது. ஒரு ஓகேவான ஒரு ஒன் டைம் வாட்ச் தான். போர் தொழில் மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு அதோட எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது ரொம்ப வீக்கான ரைட்டிங்காக இருந்துச்சு. 2 மணி நேரம் 40 நிமிஷம் பயங்கர ட்ராகிங்காக இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக போகுது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் அது கதை உள்ளார போகிறதுக்கே அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் உட்காரவே முடியல. கிளைமேக்ஸும் ரொம்ப ட்ராகிங்காக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. தனுஷ் வழக்கமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு, KS ரவிக்குமார் வந்து சர்ப்ரைசிங்கான பெர்ஃபார்மன்ஸு, ஜெயராம், சுராஜ், கருணாஸ், பிருத்வி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மமிதா பைஜாவுக்கு ஒரு கேமியோ தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ஹீரோயின்ன்றது தெரியல. ஓவராலாக விக்னேஷ் ராஜாட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அவர் ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். இல்லை அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு திருடன் கடைசியாக திருந்தி ராபின்ஹுட்டாக மாறுறான். அவனுக்குன்னு திருடிட்டு இருக்கான், ஊருக்காக திருட ஆரம்பிக்கிறான். அதான் கதை. பட் திருட்டு பண்ணுறதை க்ளோரிஃபை பண்ண மாதிரி இருந்துச்சு படத்தில். ஃபேமிலியோட பார்க்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. பட் ஓகேவான படம் தான். படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஃபுல்லா பேங்க் எப்படி ஒரு பாமர மக்கள் எல்லாம் ஏமாத்துறாரு, அப்படிதான் இது சப்ஜெக்ட். படத்துல ரவிக்குமார் கிராமத்துல இருக்காங்க, அவங்க இறந்து போயிடுறாரு. அவங்கள பரி பண்ணு, அடக்கம் பண்ணும். பட் பேங்க் வந்து சொல்றது, இந்த இதுல நீங்க லோன் வாங்கியிருக்கீங்க, நீங்க இன்னும் பணம் கட்டல, அதனால நீங்க இங்க அடக்கம் செய்ய முடியாது. அந்தபோது தனுஷுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க வீட்டுல ஆசை அவங்க நிலத்திலே அவர் அடக்கம் பண்ணுன்ட்டு. அப்போ ஏதோ 3 லட்சமா 4 லட்சமா இருக்கும். அதுக்காக தனுஷ் பேங்க்ல திருட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியில ஒரு நல்ல விஷயமா முடியுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் படத்துல தமிழோட மலையாள ஆர்டிஸ்ட் தான் நிறைய பேர். மம்தா பைஜு மலையாளம், அந்த இன்ஸ்பெக்டர் சூரஜ் மலையாளம், பேங்க் மேனேஜர் ஜெயராம் மலையாளம், தனுஷ் அப்பா அம்மா மலையாளி ஆக்ட்ரஸ், அந்த மாதிரி மோஸ்ட்லி எல்லாம் மலையாளி ஆர்டிஸ்ட்ல இருக்காங்க. இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஒரு அப்சர்வேஷன் மாதிரி சொன்னேன். ரொம்ப நல்ல மியூசிக், ரொம்ப நல்ல ரெக்கார்டிங். ஒரு 4 சாங்ஸ் வருது, 1 மினிட். ரொம்ப நல்லா இருக்கு. மம்தா பைஜுக்கு படத்துல ஒன்றும் வாய்ப்பு இல்லை. மம்தா பைஜுவை நீங்க பிரேமலு மாதிரி வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆயிடுறீங்க. சும்மா ஒரு கிராமத்துல ஒரு சாணை பொறுக்கிற ஒரு பொம்பளை மாதிரி, ஒரு ஆர்டினரி பொம்பளை மாதிரி காட்டிருக்காங்க. எதுக்கு இந்த படத்துல யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. படத்துல வர்றதே டோட்டலா ஒரு 20 மினிட்ஸ் தான் வர்றான்னு நினைக்கிறேன். அவ்வளோ நடிக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. அவ அழகு பார்த்து ரசிக்கிற மாதிரி கூட ஒன்றும் இல்லை. பட் படத்துல டுயட் ரொமான்ஸ் அந்த மாதிரியும் கிடையாது. தனுஷ் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணியிருக்காங்க. வெரி குட் ஃபோட்டோகிராஃபி, டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. இது ஒரு பேங்க் ராபரி கதை. பேங்க் எப்படி கிராமத்துல இருக்கவங்கள எல்லாரையும் ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். பேங்க் ராபரி, பேங்க்ல நடக்கிற அக்கிரமங்கள்,
அதை பற்றி நல்லா பேசியிருக்காரு. படம் பாசிட்டிவாக முடியுது. ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துக்கு ஒரு பெருசியாக பப்ளிசிட்டி ஹைப் அதெல்லாம் கிடையாது. ஆனால் படம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா சென்டிமெண்ட் இருக்கு. ஏன்னா ஒரு அப்பாக்காக இறங்கி செய்கிற சம்பவம் கடைசியில் அது வந்து நிறைவேற்றினாரா இல்லையா, அதான் கதை. மியூசிக்கு தெரிக்குது ப்ரோ. அந்த பிஜிஎம், அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் சூப்பராக பண்ணியிருக்காரு. யாரு அவர் சொல்லவே வேணாம், நேஷனல் அவார்டு ஆக்டர் அவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த இன்டர்வல் முன்னாடி ஒரு 15 நிமிஷம் அதில் ஸ்டார்ட் ஆச்சு ஃபயர். ரெண்டாவது என்ன சொல் செகண்ட் ஹாஃப் மிரட்டி விட்டாரு. ஏன்னா போர் தொழில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர் தான். கடைசி கிளைமேக்ஸில் கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் பக்கம் முடிச்சிட்டாரு. ஸோ அந்த படத்தை தொடர்ந்து இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சின்ன கம்பேக் கொடுத்துல டீசெண்டான ஒரு த்ரில்லர் மாதிரின்னு சொல்லலாம் அந்த படத்தை. நல்லா இருக்கு. எப்படி கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்க மாதிரி தான், அதே மாதிரி தான் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. கதையும் நல்லா ஸ்லோவாக போனாலும் நல்லா இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா உட்காந்து பொறுமையாக போகுது கதை. நல்லா கொடுத்த காசுக்கு ஒருத்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக கதைப்படி ஸ்லோவாக போகுது. லேகில் அது டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு சூட்டபிளான ஸ்டோரி. மியூசிக்கில் ஒர்க் ஆச்சு. படம் கடை வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ. என்னென்னா இந்த லோன்லாம் எடுத்து இது பண்ணுறாங்கல்ல, அதான் வந்து ஸ்டோரியாக இது பண்ணியிருக்காங்க. அது வந்து தனக்குன்னு ஒரு தர்மம், தனக்குன்னு அந்த மாதிரி வந்து தனுஷ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கேஎஸ் ரவிக்குமார் வந்து அப்பாவை நடிச்சிருக்காரு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. படம் ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, நல்லா தான் இருக்குது, எங்கேஜிங்காக இருக்குது. இல்லை ப்ரோ, அந்த சொன்ன விதம் இருக்குல்ல, கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எங்கேஜிங்காக இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. லாஜிக்காக இல்லை, அதான் இல்லை பிடிக்கும் ப்ரோ. என்னன்னா ஒரு காசு அதை மாதிரி எடுத்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க, அதான் வேற ஒன்றும் இல்லை.